ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முடியரசனை பற்றி தான். ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துருவோமா? அடுத்தது அவுட் சோர்ஸில் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் இருக்க லெசன் தான் யார் கவினன். இதுதான் வந்துட்டு ஓல்டு புக்லேருந்து பார்த்துருவோம். ஓல்டு புக்கில் இருக்க டாபிக் யார் கவினன். காசப்புக்கு பாடுபவன் கவினன் அல்லன். கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சாய் மறைத்துவிட்டு பாடுபவன் கவினன் அல்லன். தேசத்தை தன் இனத்தை தாழ்த்திவிட்டு தேட்டையிட பாடுபவன் கவினன் அல்லன். மீசைக்கும் கூழுக்கும் ஆசைப்பட்டு விழுந்து பாடுபவன் கவினன் அல்லன். ஆசைக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்கள் என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவினன் ஆவான். மேலோங்கு கொடுமைகளை கருணும் போதும் காட்சிக்கு புலியாய் கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவினன் ஆவான். தாழ்ச்சி சொல்லும் அடிமை அல்லன் மக்கட்கெல்லாம் தலைவன் என பாடுபவன் கவினன் வீரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரியில் எல்லாமே கொஸ்டின்ஸாக கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. கவினனை பற்றி தான் அவர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி இருக்கணும், இவங்க தான் கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கீழே வந்துட்டு அதுக்கான பொருள்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான சொற்பொருள்கள் கொடுத்துருக்காங்க. கைமாறு பயன், மாசற்ற குற்றமற்ற, தேட்டையிட செல்வம் திரட்ட, மீட்சி மேன்மை, மாள நீங்க, இதான் வந்துட்டு சொற்பொருள். அதே மாதிரி இதே மாதிரி ஒரு லைன் சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? தன் நாட்டையும் மொழியையும் பாடாத கவினன் கவினன் அல்ல, அந்த மாதிரி ஒரு வசனம் சொல்லியிருப்பார் ரசூல் கம்சதேவ். அதனால தான் வந்துட்டு நம்ம பாரதிதாசனை நம்ம தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரியா? அடுத்தது பார்ப்போமா? அடுத்தது 9th டேர்ம் 1ல் முடியரசனோட ஒரு பாடல், அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து ரெண்டுமே இருக்கும். நம்ம ஸ்கூல் புக்லேருந்து லைனாக பார்த்துட்டு வரும்போது நமக்கு எங்கெங்கே முடியரசன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அடுத்தது இந்த 9th டேர்ம் 1. நமக்கென்று இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம். தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம், எமக்கென்ன என்றவள் மேல் உமிழ்கின்றோம். இருப்பெடுத்து அவளுடலை அகலுகின்றோம். சுமர்க்கின்றாள் பொறுக்கின்றாள் பொறுமைசாலி, தொழிலாளி பொருளுக்கும் திறமைசாலி. நமக்கென்று இருப்பவளை வாழ்நாள் எல்லாம் நலிவுறுத்தி வருகின்றோம். தலையிடத்து சுமக்கவென மரம் வைத்தோம், மனைகள் கட்ட தூண் வைத்தோம், கல் வைத்தோம், காலும் வைத்தோம், எமக்கென்ன என்றவள் மேல் உமிழ்கின்றோம். இருப்பெடுத்து அவளுடலை அழுக்குகின்றோம். சுமக்கின்றாள் பொறுக்கின்றாள் பொறுமைசாலி, தொழிலாளி போலோருக்கும் திறமைசாலி, நிலமகளை வெல்வாள் அப்படிங்கிற தலைப்பில் நிலமகள் எவ்வளோ பொறுத்துக்கிறாங்க, நம்ம அது மேலே என்ன பண்ணாலும் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடல் சுமந்தால், மலை சுமந்தால், கான் சுமந்தால், கால்நடைகள் பல சுமந்தால், மாந்தர் என்ற உடல் சுமந்தால், வயல் சுமந்தால், நதி சுமந்தால், ஊர் சுமந்தால், நகர் சுமந்தால், செடி சுமந்தால், குடல் சுமந்து பெற்றெடுத்த அன்னை இல்லா குளம்பிள்ளை போலாகி நின்றாள். அந்தோ மெடல் சுமந்த உடல் அவள் உறுத்து சினந்து நின்றாள். மேலாளர் வாழ்வெங்கே அவள் வெல்வாள் அப்படின்னு சொல்லிட்டு முடியரசன் மனிதனை தேடுகின்றேன் அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பார். இது வந்து நிலமடந்தை, நம்மளோட நிலத்தை பற்றி பேசுகிறதா அவர் சொல்லியிருக்காரு இந்த கவிதை வரிகளை. 9th ஓல்டு புக்லேயே பேஜ் நம்பர் 49ல் ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுதற்கு நாணுகின்ற தீங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முடியரசனோட வரிகளை இங்கே சொல்லியிருக்காங்க. 9th ஓல்டு புக்கில் இருக்க முடியரசனோட கவிதையை பார்த்துருவோமா? தமிழர் திருநாள் தை முதல் நாளாம், அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள், உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள், சளைப்பில்லா முயற்சி தரு பயன் பெற்று புதுமை இன்பம் போனும் நன்னாள் என்று முடியரசன் முழங்குகின்றார். சரிங்களா? இந்த பாடல் வரி ஒரு தடவை பார்த்துக்கிட்டது நல்லது. 11th ஓல்டு புக்கில் இருக்க பூக்கட்டும் புதுமை லெசன். பூக்கின்ற மலர்கள் எல்லாம் பூக்கள் அல்ல, புதியவனமாய் வருவன எல்லாம் புதுமை அல்ல. ஈர்க்கின்ற மனம் பரப்பும் மலர்களைத்தான் எல்லோரும் போற்றிடுவர். நலம் பரப்பி காக்கின்ற புதுமையைத்தான் ஏற்பர் சான்றோர். காகித பூ போல் விரியும் புதுமையெல்லாம் போக்குதலே அறிவுடைமை. மயங்கி நின்று புதுமை எனும் பெயராலே வீழ்தல் வேண்டா. செங்கதிரில் தாமரைகள் சிரித்திருக்கும், சேர்மதியால் அள்ளிமலர் வாய் சிரிக்கும். பொங்கி வரும் மலை வரவால் பயிர் சிரிக்கும், பொய்யாத மொழிக்குரலால் புலம் சிரிக்கும். துங்கமுற சிரித்திருக்கும் அறிவால் ஆய்ந்து தூயவனன். இவர் பற்றின ஆசிரியர் குறிப்பு பார்த்துருவோம். பாரதிதாசனோட தலைமுறையில் மூத்த கவிஞர் இவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மதுரை மாவட்டம் பெரியகுளம் சுப்ராயிலு சீதாலட்சுமி என்பவருக்கு 7/10/1920 பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில இடத்துல தேனி மாவட்டம்னு சொல்லியிருப்பாங்க. அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். துரைராசு என்ற பெயரை முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார். அதனால் அண்ணாவோட ஒரு சொற்பொழிவை கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் தான் முடியரசன் அப்படின்னு மாற்றிருப்பார். அதாவது அரசர்களிடம் அரசன் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும் வந்து. அடுத்தது பாரதிதாசனோடு மிக நெருங்கி பழகி அவருடைய முற்போக்கு எண்ணங்களை ஏற்று பாடியவர். தந்தை பெரியார் இடத்திலும் பெரியார் அண்ணா இடத்திலும் நெருங்கி பழகியவர். ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர். சடங்குகளை மறுப்பவர். தமது மறைவின் பொழுதும் எச்சடங்குகளும் வேண்டாது என்று உரைத்து அவ்வாறு நிறைவேறச் செய்தவர். காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்தார். அடுத்தது பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம் என்னும் காப்பியங்களையும் முடியரசன் கவிதைகள் என்ற கவிதைகளையும் வெளியிட்டுள்ளார். ஓகேங்களா? அடுத்தது இவர் கவிதைகளை சாகித்ய அகாதமி இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது. இந்த கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். யாருடைய கவிதைகளை இந்தியிலும் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம். பூங்கொடி என்ற காவியம் 1966 தமிழக அரசின் பரிசை பெற்றுள்ளது. பரமமலையில் நடந்த விழாவில் கவியரசி என்ற பட்டமும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்தது அறிஞ்சொற்பொருள்கள் அப்படியே பார்த்துருவோமா? ஈர்க்கின்ற, கவர்கின்ற, புலம்னா அறிவு, புல்லடிமைனா இழுவை சேர்க்கும் அடிமைத்தளம்,
அடுத்தது தூங்கமுறனா தூய்மை உரை. அடுத்தது நியூ புக் 6th ஸ்டாண்டர்டில் நானிலம் படைத்தவன் ஒரு லெசன் இருக்கும், அதுதான் பார்க்க போகிறோம். நானிலம் படைத்தவன் இது வந்து காடுகளில் வாழ்ந்த மனிதன் அக்காடுகளை திருத்தி விளைநிலங்களாக உருவாக்கினான். அதுக்கப்புறம் பயிர்களை விளைவித்தான், ஊர்களை உருவாக்கி கூடி வாழ்ந்தான், பல்வகை தொழில்கள் மூலம் தன் வாழ்வை மேம்படுத்தி கொண்டான். தொழிலும் வணிகமும் அவனுடைய வாழ்க்கையை உயர்த்தினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி மனுஷங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு காடு இது எல்லாத்தையும் வெட்டி அதுக்கப்புறம் ஒரு தொழில் ஆரம்பித்து எல்லாரும் இப்போ வாழ்கிறாங்க. அந்த மாதிரி லெசன் தான் இது. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்து திண்டோல் மறுத்ததால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்று பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நான் நிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தனவன். இந்த வரிசை கூட கேட்கலாம் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. என்ன கொடுத்துருக்காங்கன்னா முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல். அடுத்தது ஆழக்கடல் கடந்தான் அஞ்சும் சமர் கடல் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்குளித்தான் ஆலிக்குள் முத்தெடுத்தான் தோணிக்குள் எக்களிப்பும் மீதூர ஏலம் மிளகு முதற் பண்டங்கள் ஈற்றி பயன் நல்கும் வணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சு அகற்றி விலகிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களோட குணத்தை தான் சொல்லியிருக்காங்க. எப்படி மரத்தெல்லாம் வெட்டி ஊராக்கி அதுக்கப்புறம் மக்கள் வாழ்ந்தாங்க, எல்லாத்துக்கும் போருக்கு அஞ்ச மாட்டாங்க, அதே மாதிரி பெரியவர்கள் அஞ்சுவதற்கு அஞ்சுவாங்க, அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொற்பொருள் பார்த்துருவோமா. மல்லெடுத்துனா வலிமை பெற்ற, சமர்னா போர், நல்கும் தரும், கலனினா வயல், மரம்னா வீரம், எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆலினா கடல். அடுத்து இந்த லெசனில் இருக்க முடியரசனை பற்றின ஒரு ஆசிரியர் குறிப்பதாக இது. முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி வீரகாவியம் காவிய பாவை முதலிய நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானப்பாடி என்று பாராட்ட பெற்றவர். இப்பாடல் புதியதொரு விதி செய்வோம் என்னும் தலைப்பில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்க முடியரசனை பற்றின கண்டென்ட். இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கலெக்ட் பண்ண நோட்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். ஊர் திருப்பத்தூர். அண்ணாவோட சொற்பொழிவை கேட்ட அப்புறமேட்டு தான் இவருடைய பெயரை முடியரசன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிட்டார். இவருடைய சிறப்பு பெயர்கள் கவியரசு, சங்கப்புலவர், வானம்பாடி, பகுத்தறிவு கவிஞர், பாவரசர், இரண்டாம் புரட்சி கவிஞர், பொன்னியின் செல்வர், வீரப்புலவர், 20ஆம் நூற்றாண்டின் இமய கவிஞர், திராவிட இயக்க கவிஞர், பல்வேந்தர் வழித்தோன்றல், மூத்தவர் இவர் தான். தற்கால தமிழ் கவிஞர்களின் முன்னோடி. இது எல்லாமே இவர்களுடைய சிறப்பு பெயர்கள் தான். கவியரசுங்கிறது வந்து குன்றங்குடி அடிகளார் அவர்கள் சொன்னது. பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருப்பார். அடுத்தது பாவரசர் அப்படின்னு தேவநேய பாவனார் வந்து இவரை புகழ்ந்திருப்பார். இதெல்லாம் எல்லாமே பார்த்துக்கணும். அடுத்தது இவர் எழுதின நூல்கள் நெஞ்சு பொறுக்கதில்லையே, பாடும் குயில், மனிதனை தேடுகின்றேன். நம்ம கூட இப்போ மனிதனை தேடுகிறேன் லெசன்லேருந்து ஒரு பாடல் பார்த்தோமா. அடுத்தது தமிழ் முழக்கம், ஞாயிறும் திங்களும், வள்ளுவர் கூட்டம், புதியதொரு விதி செய்வோம், தாய்மொழி காப்போம், மனானனை மனிதரை கண்டு கொண்டேன், யார் கவிஞன், இவர் தான் இவர் எழுதின நூல்கள். அடுத்தது இவங்க எல்லாமே நிறைய பாட்டு எழுதியிருப்பார். காவியம், நாடகம், இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. கவிதை தொகுப்புகள் இது எல்லாமே எழுதியிருக்காரு. எல்லாமே லைனாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்துருவோமா. இவர் வந்துட்டு கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. தன்னோட இறுதி சடங்கப்போ எந்த ஒரு பூஜைகள் அந்த மாதிரி எதுவுமே நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னவரும் அதுதான். அதே மாதிரி இறுதி சடங்கு இவருக்கு நடந்திருக்கும். அடுத்தது திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவர் வந்து முடியரசன் தான். அதை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அண்ணான்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில அவுட்சோர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழ்நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா சொன்னதாகவும் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரெண்டு எது கொடுத்ததுனாலுமே அறிஞர் அண்ணா தான் அவர் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா. அடுத்தது இயற்பெயர் துரைராசு, பெற்றோர் சுப்புராயலு சீதாலட்சுமி. இவர் ஊர் வந்து தேனி மாவட்டம் பெரியகுளம்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இதில் மட்டும் மதுரைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் நிறைய கண்டென்ட்டில் வந்து தேனி மாவட்டம் அப்படின்னு தான் இருக்குது. அதனால் தேனி மாவட்டம் பெரியகுளமே படிச்சுக்கிறது கரெக்டுன்னு நினைக்கிறேன். அடுத்தது பணி வந்து தமிழாசிரியராக மீசு உயர்நிலைப்பள்ளியில் பணியாற்றியிருப்பார். இங்கன்னா காரைக்குடியில் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மீசு உயர்நிலைப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவார் யார் அப்படின்னு சொல்லி கொஸ்டின். அடுத்ததான் இவருக்கு வந்துட்டு பரம்பு மலையில் நடந்த விழாவில் கவியரசு அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருப்பாங்க. அடுத்தது வந்து பூங்குடி காவியம் 1966 தமிழக அரசு பரிசு பெற்றிருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி ஸ்கூல் புக்கில் பார்த்தது தான். அடுத்தது பாரதிதாசன் பரம்பரையில் தலைமுறை கவிஞர்கள். பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்களில் மூத்தவர் இவர் தான். தந்தை பெரியார், அண்ணா ஆகியோரோட நெருங்கி பழகியிருப்பார். இவருடைய இறந்த டேட்டு அதுக்கப்புறம் பிறந்த டேட்டு ரெண்டுமே நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தாச்சு. அடுத்தது நூல்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்தது தான். இதை பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் அவருடைய நூல்கள் வந்துட்டு நிறைய இருக்குது. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் படிப்போம். அவருக்கான சிறப்பு பேர்கள் யார் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அவருடைய நூல்கள் பார்ப்போமா. அடுத்தது பூங்குடி காப்பியம் எப்போ வெளி வந்துச்சு அப்படின்னு காவியம் வந்து எப்போ வெளி வந்துச்சு அப்படின்னா 1964 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கும். 1966 அது வந்து பரிசு வாங்கியிருக்கும். அடுத்தது அப்பாதுரை உலக மொழி காப்பியங்கள் 3 நூல் ஒன்றாக கருதப்படும் சிறப்புடையது பூங்குடி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. யார்? அப்பாதுரை. அடுத்தது கவியரங்கில் முடியரசன் அப்படிங்கிறது 1964லையும் வீர காவியம் 1966லையும் வந்துட்டு அவர் இந்த நூலை வெளியிட்டிருக்காரு. இந்த வீரகாவியம் நூலும் வந்துட்டு பரிசு வாங்கியிருக்கும். தமிழ் வளர்ச்சி கழகத்தோட பரிசு வாங்கியிருக்கும். சரிங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இவர் எழுதின நாடகம் ஊன்றுகோல் 1983 வெளிவந்திருக்கும். யாரை பற்றி எழுதியிருப்பாங்க அப்படின்னா பண்டிதமணி கதிரேசு செட்டியார் அவங்களை பற்றி எழுதியிருப்பாங்க. அதே போல் பூங்குடி காவியம் 1966 பரிசு பெற்றுச்சுல, அது வந்துட்டு தமிழ் இயக்கத்தை பற்றி பேசியிருக்கும். அதை பற்றின கருத்து தான் அவர் எழுதியிருப்பார். அடுத்தது இவர் எழுதின கவிதை தொகுப்புகள் காவிய பாவை 1960 இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. முடியரசன் கவிதைகள் 1954, பாடுங்குயில் வந்து 1986. இது ஒரு பற்றின நிறைய நூல்கள்லாம் இருக்குது. ஜஸ்ட் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட்டை தெளிவாக படிச்சுக்கோங்க. அடுத்தது இவர் எழுதின முதல் கவிதை ஜாதி என்பது நமக்கு ஏனோ அப்படிங்கிற கவிதை தான் முதல் எழுதியிருக்காரு. அடுத்தது வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து சீர்திருத்த செம்மல் வைசு சண்முகனார் அவர் பற்றின வாழ்க்கை வரலாறு நூல் எழுதியிருக்காரு. அடுத்தது இவர் எழுதின கடிதம்
அன்புள்ள பாண்டியருக்கு, அன்புள்ள இளவரசனுக்கு, இது ரெண்டுமே அவர் எழுதின கடிதம். அடுத்து சிறுகதை எக்கோவின் காதல் இளம் பெருவெழுதி, இது ரெண்டுமே அவர் எழுதின சிறுகதை. அடுத்தது கட்டுரை வந்துட்டு எப்படி வளரும் தமிழ். அடுத்தது இவருடைய சிறப்பு பார்த்துருவோமா. திராவிட இயக்க கவிஞர், தமிழக அரசு பரிசு 1966 பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் தமிழக அரசோட விருது பெற்றிருக்காரு 1954 முடியரசன் கவிதைகள் அப்படிங்கிற தலைப்புக்காக. அடுத்தது திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பட்டம் பெற்றிருக்காரு. இது அறியும் நல்லா கொடுத்திருப்பாரு இப்போ 1957. அடுத்தது கவியரசு என்னும் பட்டம் குஞ்சங்குடி அடிகளார் பரமமலையில் பாரி விழாவின் போது வழங்கினது தான் 1966. அதே ஆண்டு தான் வந்துட்டு பூங்குடி இது காவியமும் பரிசு பெற்றிருக்கும். நம்ம இது வரைக்கும் அவர் எழுதின நூல்கள், அவங்களோட பெற்றோர், அவங்களோட சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது அவருக்கான சிறப்பு வந்துட்டு பெயர்கள் பார்த்தோம். அடுத்தது விருதுகள், அவங்களுக்கு என்னென்ன இது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பாடல் வரிகளை பார்த்துருவோம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1974 ஆண்டு திரு குஞ்சங்குடி அடிகளார் வந்துட்டு இவருக்கு சங்கப்புலவர் அப்படிங்கிற பட்டம் வழங்கியிருப்பாங்க. 1979 கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்துட்டு கவிப்பெருங்கோ அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கியிருப்பாங்க. அதே மாதிரி கவி பேரரசர் அப்படிங்கிற பட்டத்தையும் கருணாநிதி அவர்கள் தான் வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்கப்புலவர், கவி பெருங்கோ, கவி பேரரசர் இது எல்லாமே. அடுத்தது 1983 ஆண்டு சேலத்தில் தமிழக புலவர் குழு வந்துட்டு இவருக்கு தமிழ் சான்றோர் விருது வழங்கியிருக்கும். எங்கே? சேலம்ல 1983. அடுத்தது 1987 பாவேந்தர் விருது வழங்கியிருப்பாங்க. 1993 அரசர் முத்தையாவில் நினைவு பரிசு வழங்கியிருக்காங்க. 1998 கலைமாமணி நல்லாசிரியர் விருது வெள்ளி பதக்கமும் வாங்கியிருப்பார். 2000 ஆண்டு தான் இவருடைய பாடல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டது. ஓகேங்களா, என்னென்ன இயர் யாருடைய பாடல் நாட்டுடைமையாக்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கலைஞர் விருது 1988. 1998 வந்து கலைமாமணி. அடுத்தது கலைஞர் விருது 1988 முன்னாடி கொடுத்துட்டாங்க. அடுத்தது இவரின் படைப்புகள் சாகித்ய அகாதமியில் ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா, அடுத்தது மேற்கோள்கள் பார்த்துருவோமா. வயலுக்கு வரப்பொண்ணும் வேண்டாம் என்றால், வழக்கரைகள் ஆற்றலுக்கு வேண்டாமாம் என்றால், இடம் மொழிக்கு இலக்குகளும் வேண்டாமாம் என அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காங்க. அதாவது இந்த லைனில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் தான், பார்த்துக்கோங்க ஒன்ஸ், ஏன்னா எதுக்காச்சும் யூஸ் ஆகலாம் கண்டிப்பாக. மொழிக்காக்கும் மரம்பு இல்லையில் எம்மொழியும் அழிந்து போகும். இந்த லைன்லாம் இம்பார்ட்டன்ட் லைன், ஏன்னா இந்த கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. மனவினையில் தமிழுண்டோ பைஞ்சவர் தமிழ் வாய்ப்பேச்சு, தமிழுண்டா மாண்பின்னர் வினவனையில் தமிழுண்டா, இன்பம் ஒரு கரை துன்பம் ஒரு கரை இரண்டும் கொண்ட ஆரடா வாழ்வு, வரமில்லையில் எம்மொழியும் அழிந்து போகும், மனவினையில் தமிழுண்டோ. அதான் நம்ம இந்த 4 லைனில் தான் நம்ம மேலே 2 லைன் மட்டும் முடிச்சிட்டோம். அடுத்தது இந்த 4 லைன். சரிங்களா, அடுத்தது வந்துட்டு தாயே உயிரே நினை வணங்கு செய்யேன் அப்படிங்கிற லைன். ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்று விட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நான் என்று தேங்குடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழி உணர்ச்சி. இது நம்ம ஸ்கூல் புக்லேயே பார்த்தோம் இந்த லைன் தான். அடுத்தது என் மூத்த வழித்தோன்றல் முடியரசனி, எனக்கு பிறகு கவிஞன் முடியரசனி அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். அடுத்து இவரை பற்றி நான் பாராட்டினது கண்ணதாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மும்முடியை ஒரு தலையில் முடித்த முடியரசன் எம்முடையும் தலைவணங்கும் இயற்கையிலே கவிஞர் தாய் தமிழே அவர் முடியை வணங்குதான் சாய்ப்பார் அப்படிங்கிறது கண்ணதாசன் இவரை பாராட்டினது. அடுத்தது கவிஞன் யார் என்பதற்கு எடுத்துக்கானதானப்பா பகுத்தறிவு கவிஞன் முடியரசன் அப்படின்னு சொன்னவர் பெரியார். அடுத்தது வளையாத முடியரசன் வைரத்தூண்தான் அப்படின்னு சொன்னது சுரதா. சரிங்களா, சுரதா சொன்னது, கண்ணதாசன் சொன்னது, பெரியார் சொன்னது, பாரதிதாசன் சொன்னது. இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா லைன் கொடுத்து யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்கலாம். இது ஒரு லாங் வீடியோ தான். அவருடைய நூல்கள், அவரை பற்றின சிறப்பு, அவருக்கு என்னென்ன பட்டங்கள் வழங்கியிருக்காங்க, அவரை பற்றின யார் யார் என்ன பெருமையாக சொல்லியிருக்காங்க, அதேமாதிரி ஸ்கூல் புக்கில் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன பாடல்கள் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, இது ஒரு கம்ப்ளீட்டாகவே முடிச்சாச்சு. இது கொஞ்சம் லாங் வீடியோ தான், பட் ஆனால் ஒன்ஸ் படிச்சுட்டு நான் ரிப்பீட் ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மெமரி ஆகிடும். எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்தாச்சு. சப்போஸ் ஏதாவது டீட்டெயில்ஸ் மிஸ் ஆச்சு இல்லை நான் புதுசாக ஏதாவது டீட்டெயில்ஸ் கால் பண்ணேன் அப்படின்னா நான் வீடியோவில் போட்டுருவேன். கண்டிப்பாக பாருங்கள் எல்லா வீடியோவுமே. தேங்க்யூ.